ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் வானுலக விஷயங்கள் தெரியும் என்று அர்த்தமில்லை. என்னவோ தெரியும், தெரியாது. இவர்கள் ஆராய்ச்சி முழுவதும் வானுலகம் பற்றியே இருக்கும். ஓகே, இந்த சேனல் மாற்றம் எப்படி? இவர்கள் ஒளியில் அமர்ந்ததில்லை, ஹிப்னாட்டிக்ஸ் செய்து தெரியாது. ஆனால் பைத்தியம் என்ற இன்னொரு சேனலுக்குள் இவர்களின் மூளை எப்படி டிராவல் செய்கிறது? இது சாத்தியமா? ஆனால் சாத்தியம் என்று கூறலாமின்றி கொஞ்சம் இடர்பாடு உண்டு. பொதுவாக வசியக்கலை கற்கும் ஒருவன் தீவிரமான ஒளிப்பெயர்ச்சி, செல்கள் ஒத்துழையாமை, ஆன்மா பிரிந்து கூடும் நேரத்தில் ஏற்படும் தவறுகள், இவற்றால் மூளை பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எதுவுமே செய்யாமல் மூளை பாதிக்கப்படுவது சிலரின் நெற்றிகள் குறுகுறுத்து கொண்டே இருக்கும். எதையோ தேடும், என்னவோ ஒரு பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்று அலையும். ஆனால் சொல்ல தோன்றாது. சிலருக்கு, அதாவது லட்சத்தில் ஒருவருக்கு ஹிப்னாட்டிக்ஸ் மிக சரியான நேரத்தில் கூடி வந்து அதில் ஈடுபட்டு வெற்றி கண்டு விடுகிறார்கள். மற்றவர்கள் குறுகுறுப்பு அதிகமாகி நெற்றிப்பொட்டில் உள்ள இயற்கை ஒளி சுத்தமாய் கழுவியதும் அதுவே மன வளர்ச்சியை விட செய்கிறது. எல்லாம் சரி. ஒரு பைத்தியத்தை கஷ்டப்பட்டு அடித்து உதைத்து ஒளியை பார்க்க வைத்தால் நிச்சயம் அதில் ஒரு மாற்றத்தை உணர வாய்ப்புண்டு. ஆனால் அதை போல் நிகழ்த்துவது இயலாத ஒன்றாய் உள்ளது. வசியக்கலையின் உடன்பிறவா தம்பி தியானம் எனலாம். சிலர் மன நிம்மதிக்காக பத்மாசனம் போட்டு கைகளை முட்டி வரை விரித்து நிமிர்ந்து உட்கார்ந்து சீராக மூச்சு விட்டு பிடித்த கடவுளை மனதில் நினைத்து கண்களை மூடி ஒரு 30 நிமிடம் தியானம் செய்வது வழக்கம். இதில் நிம்மதியும் திருப்தியும் கிடைத்து விடுகிறது என்று நம்புகிறார்கள். மேற்படி சொன்ன 30 நிமிடம் ஒளிப்பெயர்ச்சியில் ஈடுபடும் ஒரு மனிதனுக்கு பலனை தருகிறது. அல்லாமல் தியானம் மட்டுமே செய்ய விரும்பும் ஒருவன் இரவு அவன் தூங்கும் 1 மணி நேரத்திற்கு முன் ஆசனம் போடாமல் நிமிர்ந்து உட்கார்ந்து காலை முதல் இரவு வரை நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் இன்ச் பை இன்ச் என்று ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து நாம் செய்தது தவறு என்ன என்று 1 மணி நேரம் அசையாமல் ஆடாமல் அசை போட்டு விட்டு படுத்தால் உண்மையிலேயே மனசு லேசாகி விடுகிறது. இப்படியே தொடர்ந்து ஈடுபடும் ஒரு மனிதன்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் தவறுகளை திருத்தி தராசில் நன்மைகளை மட்டுமே நிறுத்தி தீமைகள் காணாமல் போய் ஒரு ஞானியின் நிலையை அடைகிறான். அப்படியே பக்குவப்பட்ட பின் மேலும் மேலும் இன்று என்ன செய்தோம் என்று எண்ணுகையில் தொழில் மட்டும்தானே நினைவில் தங்கும். அவன் அத்தொழிலில் மேதையாகிறான்.